தமிழ்நாட்டுல 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கான வைப்பு நிதி திட்டம் என்று ஒன்று அமலில் இருந்தது. அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அதாவது கிராடில் பேபி ஸ்கீம் அல்லது கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அல்லது பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்னு சொல்லலாங்க. இந்த திட்டம் எதற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டதுன்னா 1990 வாக்குல பெண் சிசு கொலை அதிகமாக இருந்தது. பெண் குழந்தை ஊக்குவிக்கணும், பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், ஆண் பெண் பாலின சமத்துவத்தை போற்றும் விதமாகவும் 1990 காலகட்டங்கள்ல தருமபுரி, சேலம், மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பெரும்பான்மையான பெண் சிசு கொலை இருந்தது. இதை தடுக்கும் பொருட்டுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1992 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அமலுக்கு கொண்டுட்டு வந்து பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி, அதாவது 2 பெண் குழந்தைகள் பிறந்தா அவர்களுக்கான வைப்பு நிதி ரூபாய் 15,000 அவர் அந்த குழந்தைகள் பேர்ல டெபாசிட் பண்ணணும். அந்த குழந்தைகளோட 18 வயது வரும்போது அந்த தொகை அவர்களுக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்கப்படும். இதனால பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வி, வளர்ச்சி அனைத்தும் தமிழ்நாட்டில் வளம் பெறும் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் இன்று தமிழ்நாட்டில் அழிந்து கொண்டிருக்கிறது. மக்களே இதை சிந்திக்க வேண்டும். 1992 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆசைப்பட்ட இந்த திட்டம் மீண்டும் அவர்கள் 2001 முதலமைச்சராக இருக்கும் போது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி திட்டமாக இந்த திட்டம் மாற்றப்பட்டது. ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். குடும்பத்தினுடைய வருமானம் வரம்புக்குள் இருக்கணும். பெற்றோர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்க வேண்டும். அரசு மருத்துவமனையில், அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும். மேலும் அந்த குழந்தை பள்ளியில் கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது இந்த திட்டத்தினுடைய அடிப்படை அம்சமாக இருந்தது. இந்த திட்டத்தின் மூலமா 15,000 25,000 வரை வைப்பு நிதியை அதிகரிச்சவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். பெண் குழந்தைகள் பிறந்ததும் இந்த வைப்பு நிதி திட்டத்துல சேர்ந்து 18 வயது அந்த குழந்தைகள் பூர்த்தி அடைந்த பிறகு வட்டியோடு சேர்த்த முழு தொகை கொடுப்பதுதான் இந்த திட்டம். கிட்டத்தட்ட 50,000க்கும் நிகரான தொகை வருன்றதுதான் கணக்கிது. சரி, இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இன்று அமலில் இருக்கிறதா? இந்த திட்டத்தினுடைய பயனை தமிழக மக்கள் அனுபவிக்கிறார்களா என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பயனை அனுபவிக்க முடியாமல் இந்த திட்டத்தின் பயனை எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கும் பல லட்சம் மக்களில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பகிரங்கமாக தன் குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார் வத்தலக்குண்டு பகுதியைச் சேர்ந்த சோனைமுத்து என்பவர். இவர் தன் பெண் குழந்தை பிறந்து 2006 இந்த திட்டத்துல சேர்ந்திருக்காரு. இப்ப 2026 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்தை கடந்து வந்துட்டு இருக்காரு. திட்டம் முடிவுற்று தமிழக அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு பேசிட்டாரு. கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுத்துட்டாரு. இவர் பேசாத அழைப்பு நம்பர், அதாவது உதவி எண்களே இல்ல, 1100 நம்பரையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. இதற்கான ஆடியோ பதிவையும் வெளியிட்டிருக்காரு. இதனுடைய ஆதார சான்றுகளையும் வெளியிட்டிருக்காரு.